ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய உரிமை தொகையை பயன்படுத்தி நான் எப்படி பயனுள்ள முறையில் 2 கிராமில் தங்க மோதிரம் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கும் பொழுது எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது. சரி, ஓகே அப்படின்ட்டு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது அவங்க உங்களுக்கு பேன் கார்டு இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இனிமேல் நீ பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு நம்பர் நீ கொடுக்குறதுக்குள்ளேயும் இந்த ஸ்கீம் முடிஞ்சிரும், அதனால் இது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பேன் கார்டு கண்டிப்பாக எடுக்கணும், மற்ற விஷயங்களுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்குள்ள நம்பர் வந்துருச்சு. அந்த நம்பரை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்த உடனே அவங்க நீங்கள் மறுநாள் வாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுதோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி மறுநாளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எனக்கு செல்லில் இந்த உரிமை தொகைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு மெசேஜை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னமோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி அது மூலமாக நம்மளுக்கு ஏதோ சேலரி வந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் நம்ம பேரில் ஒருத்தங்க ரூபா போடுறாங்க, நம்மளை நம்பி போடுறாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இதை நம்ம வேஸ்ட் பண்ணி செலவழிச்சிடக்கூடாது, இதை கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி பொறுமையாக 16 மாதம் வரைக்கும் அந்த ரூபாயை நான் எடுக்காமல் சேர்த்து வச்சுருந்தேன். சேர்த்து வச்சு அந்த இதில் நம்ம ஒரு தங்கம் மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்றைக்குனாலும் தங்கத்தில் முதலீடு போடுறது வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கும் பிற்காலத்தில் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நானும் 2 கிராமில் மோதிரம் எடுக்கலான்ட்டு கடை போயிருந்தேன். இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா 2 கிராமும் 100 மில்லிகிராமும் இருந்தது. கிட்டத்தட்ட 17 சொச்சம் வந்தது. என் ஹஸ்பண்ட் கூடுதலாக கொஞ்சம் ரூபா போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய உரிமை தொகையில் நம்மளுக்கான தொகையில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கையில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வழி நடத்தினால கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்த ரூபா அதில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பயனுள்ளதாக ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கையில் என்னமோ ஒரு சாதனை சாதிச்ச மாதிரி இருந்தது. நீங்களும் உங்களுடைய உரிமை தொகையை இந்த மாதிரி சிறு சேமிப்பாக சேமித்து ஒரு தங்க பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அது என்றைக்குமே நம்மளுக்கு பிற்காலத்தில் அது யூஸ் ஆகும். இது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சேமித்து அதில் உபயோகமான ஒரு பொருள் வாங்குறது எப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கும் அது மாதிரி சொல்லி கொடுக்கணும். இது மூலமாக அவங்களுடைய எதிர்காலமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய உரிமை தொகையில் பயனுள்ளதாக என்ன பொருள் வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.